இது வரைக்கும் இந்த பொண்டாட்டியின் சமையல் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி எந்த சமையலை பார்ப்பீங்க வாங்க. எப்படி கொரியன் ஸ்வீட் சில்லி சிக்கன் செய்கிறதான்னு பார்ப்போம். அதுக்கு 500 கிராம் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து இந்த அளவுக்கு வெட்டினீங்கன்னா ஓகே. ஒரு டீஸ்பூன் உப்பு போட போகிறோம். ஒரு டீஸ்பூன் ஸ்வீட் பப்ரிக்கா போட போகிறோம். ஒரு டீஸ்பூன் உள்ளி பவுடர், ஒரு டீஸ்பூன் ஆனியன் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மத்தியம் ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த உப்பு அந்த பவுடர் எல்லாம் நல்லா ஊறி வரும் சிக்கனில். ஃப்ரிட்ஜில் ஊறி வச்ச சிக்கன் மத்தியானம் ஆச்சு. இனி இதுக்கு சிக்கன் பேட்டர் செய்ய போகிறோம். 120 கிராம் கார்ன் ஸ்டார்ச் இருக்கும். அது ஒரு 40 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர், ஒரு முட்டை, 1/2 டீஸ்பூன் உப்பு போடணும், கொஞ்சம் பிளாக் பெப்பர், கொஞ்சம் கார்லிக் பவுடர், 120 மில்லிலிட்டர் குளிர் தண்ணி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சிக்கன் பேட்டரில் தான் நாங்கள் சிக்கன் பிரெஸ்ட்டை போட போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கனில் அந்த பேட்டரெல்லாம் நல்லா ஒட்டி இருக்கணும். 10 நிமிஷம் ஊற வச்சா நல்ல ஊறி வரும் சிக்கனோட. நம்ம 10 நிமிஷம் சிக்கன் ஊற வச்சுட்டோம். முண்டண்டா போட்டால் அந்த சிக்கன் வந்து ஒட்டாது. சிக்கன் வந்து இப்படி நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். கோழியெல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இனி வந்து ஸ்வீட் சில்லி சோஸ் செய்ய போகிறோம். பொரித்த கோழியில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதோட கொஞ்சம் உள்ளியும் சின்ன சின்ன வெட்டி போட போகிறோம். வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் சில்லி சோஸ் விட போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சோஸ் விட போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி, கொரியன் சில்லி பேஸ்ட் கோச்சூஜாங் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி எரிஞ்சு. சோஸ் ஏதாச்சு இது பொரிச்சு வச்ச கோழியை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கோழி வந்து சோஸில் நல்லா பிறந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஸ்வீட் சில்லி சிக்கன் ரெடி. பிடிச்சிருந்தால் இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம், செசமி சீட்ஸும் போடலாம். இப்போ வந்து ஸ்வீட் சில்லி சிக்கன் ரெடி. இது வந்து நீங்கள் தனியாக சாப்பிடலாம், இல்லாட்டி சோடோட சாப்பிடலாம், வேறு லெவலாக இருக்கும். பிடிச்சிருந்தால் சாப்பிடுங்க.